உலகமெங்கிலும் இருந்து கொண்டு தேவ வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாரும் முருகனும் அப்படியே எழும்பி நில்லுங்கள். நம் முருகனம் ஜெபித்து விட்டு ஆண்டவரை ஒரு கணம் மகிமைப்படுத்தின பின்பு தேவனுடைய நல்ல வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். தேவனுடைய வசனமானது ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிறது. இந்த இரவு நேரத்தில் நாம் கேட்க போகிற வேத வசனங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் நம்மை தொடர்ந்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் ஒரே ஒரு கணம் நம்முடைய வலது கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி உன்னதமான தேவனை ஒரே ஒரு கணம் ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். தெய்வ பிள்ளைகள் இணைந்து ஆண்டவரை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க முடியுமானால் இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இணைந்து சொல்ல போகிறோம். நல்லவரே வல்லவரே ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதை கண் அடைந்தே தேவ சமூகத்திலே தமதை கண் அடைந்தே. சொல்லுங்க. தேவ சமூகம். இப்ப கைகளை தட்டி பாடலாம். இருப்பார் நம்பி வந்தே கிருபை நீரே இயேசுவே நமது தேவ சமூகத்திலே நமது அடைந்தே தேவ சமூக இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் தரும் தேவா களை தோரை தேடிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா களை தோரை தேடிடுமே. சிலுவை நிழல் எந்தெந்தம் சுகமா அங்கு தங்கிடுமே. சிலுவை நிழல் எந்தெந்தம் சுகமா அங்கு தங்கிடுமே. என்னை கைவிடாது என்னை கைவிடாதிருந்தாரா என்ன நீந்தை நேரிடினோ. இப்ப சொல்லுங்க. என்னை கைவிடாதிருந்தாரா
என்ன நிந்தை நேரிடுதோ உமக்காக யாவும் சகிப்பே உமது பலனீருமே உமக்காக யாவும் சகிப்பே உமது பலனீ. இப்ப ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். சத்திரோ தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடும். சத்திரோ தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் என்னை தேடும் அடையாளம் இயேசுவே இன்று காத்திடுமே. என்னை தேடும் அடையாளம் இயேசுவே இன்று காத்திடுமே. நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதத்தை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்து ஆண்டவரே மைதானத்தில் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நாம் நிற்கிறோம் அல்லவா? ஒரு கணம் கைகளை தட்டி அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷைகள் தேவனை ஒரு கணம் மகிமைப்படுத்துங்கள். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் மகிமைப்படுத்துங்கள். இந்த இரவில் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை அதிகமாயிருக்கும்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இரவில் கர்த்தரை கரம் தட்டி வரவேற்று தேவனுடைய வார்த்தைகளை வரவேற்று தேவனுடைய விடுதலை எடுத்துக் கொள்ளும்படியா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விசை இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர், இந்த அருமையான இரவு நேரத்தில் பாடல் ஆராதனை ஆரம்பித்த நேரம் முதல் இதுவரை கர்த்தருடைய மாற்றமில்லாத பிரசன்னம், கிருபை, வழி நடத்துதல் எங்களோடு கூட இருந்தபடியே நான் நன்றி ஆண்டவரே. அன்னைக்கு தாமீன் சாமுவேல் சொல்லும் பொழுது, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இரவு நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுத்து கேட்க வருகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. நம்முடைய வார்த்தைகள் எங்களை இன்னும் கர்த்தரிடத்தில் நெருங்க பண்ணட்டும். எங்களை ஒன்று கூட பலனடைய பண்ணட்டும். எங்களை ஒன்று கூட கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளட்டும். தேவனுடைய ஆவியானவர் இந்த சத்த எல்லை முழுவதிலும் மகிமையாய் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த இரவில் இந்த சப்தங்கள் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் உடைய விடுதலை, அங்கெல்லாம் உடைய மாற்றங்கள், அங்கெல்லாம் உடைய ஜெயம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தர் மகிமையானவைகளை செய். அப்பிரயோஜனமான மனிதன் என் கடமைகளை மாத்திரம் செய்ய வருகிறேன். நீரே அற்புதங்களை நடப்பியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா. தேங்க் யூ. அமருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த அருமையான நற்செய்தி பெருவிழாவின் முதலாவது நாளில் உங்கள் அனைவருக்கும் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். 1000 தினங்களை பார்க்கிலும் உன்னதமான தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் இருக்கிற ஒரு நாள் நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இந்த அற்புதமான இரவு நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை செவி கொடுக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த முதல் நாள் இரவில் சொற்பமான நிமிடங்கள், ஏறத்தாழ 1 மணி நேரம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் அது பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்வில் வேத வசனங்கள் வெளிப்பட 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 அவனுடைய வாழ்வில் அவன் ரூபாந்தரத்தை, மறுரூபத்தை உணர்ந்து கொண்டே இருப்பான். ஆகவே ஆமென், தோத்திரம். ஆரம்ப காலங்கள் முதல், கிறிஸ்தவத்தினுடைய துவக்க காலங்கள் முதல் வேத வசன பிரசங்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் மிக பிரதானமாக வேத வசன போதனைகளை மிக கருத்தாய் பிரசங்கித்தார். அதற்கு முன்பு எத்தனையோ ஊழியர்கள் இருந்த பின்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் முற்றும் வித்தியாசமாய் இருந்தன, விடுதலைக்குரியவைகளாய் இருந்தன, உணர்த்தப்படுகிறவைகளாய் இருந்தன. அப்போஸ்தலர்களின் காலங்களுக்கு நீங்க வருவீங்கன்னா சில தேவ மனிதர்கள் நடுஜாமம் வரைக்கும் பிரசங்கித்திருக்கிறார்கள். இயேசு 3 நாள் அளவிலும் பிரசங்கித்திருக்கிறார். 3 நாட்கள் தொடர்ந்து இயேசுவோடு ஜனங்கள் இருந்தார். அக்காலங்களில் நடந்த மிகப்பெரிய ஆவிக்குரிய மாற்றங்களுக்கு வேத வாக்கியங்கள் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கிறது. உண்மையாகவே அருமையான தேவ மனித தலைவர் உரையிலே ஆற்றும் பொழுது இந்த மைதானத்திலே பல 100 கூட்டங்கள் நடந்திருக்கிறது. பல தேவ மனிதர்களை இந்த மைதானத்தில் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த கூடுகையிலும் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தாராளமாய் தருவாராக என்று நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய செய்தியின் தலைப்பு சோதனை என்பதாக, சோதனை என்று சொல்லுகிற வார்த்தையை மையப்படுத்தி இங்கே கூடி வந்திருக்கிறதில் அதிகமான தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்களும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் வேதாகமத்தின் ஆழங்களை நன்கு அறிந்தவர்களுமாய் இருக்கிறபடியினால் ஜீவியத்தை நிலைப்படுத்துகிற கிறிஸ்தவத்தின் தோத்திர அடிப்படையாய் இருக்கிற சில காரியங்களை இன்று இரவு நேரத்தில் தேவன் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். ஆண்டவர் கிருபை தருவாராக. இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தை பொறுத்த மட்டில் தனிநபர் வாழ்வில் தளர்ந்து போகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயமில்லாமல் வாழ்கிற அநேகரை சமுதாயத்திலே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இந்த கடைசி காலங்களிலே தனி மனிதர்களை பலப்படுத்தும் தமது கரத்தை ஆண்டவர் இந்த இரவில் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சோதனைகளை ஒரு சில தலைப்புகளில் உங்களுக்கு முன்னே பிரித்து ஆவியானவர் கவனமாய் போதிக்க எனக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. என்னை விட மிக நேர்த்தியாக போதிக்கிற பிரசங்கிக்கிற பலரும் இந்த செய்தியை இந்த ராத்திரியில் கேட்கலாம். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் என்னை நியமித்திருக்கிறபடியினால் நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறேன். ஒன்று, உட்படக்கூடாத சோதனை. தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு மனிதன், ஒரு சபை அல்லது ஒரு ஆவிக்குரியவன் அல்லது தேவனுடைய விடுதலையை விரும்புகிற ஒரு மனுஷன் உட்படக்கூடாத ஒரு சோதனை என்று சொல்கிற ஒரு சோதனை பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அதை இந்த ராத்திரி வேளை பகுத்து போதிக்க தேவன் கிருபை தருவாராக. இரண்டாவது நாம் கேட்க போகிற பகுதி சகிக்க வேண்டிய சோதனை. ஒரு தேவனுடைய பிள்ளை சில சோதனைகளில் உட்படக்கூடாது, ஆனால் சில சோதனைகளை உட்பட வேண்டும், சில சோதனைகளை சகிக்க வேண்டும். அப்படி சோதனை சகிப்பதினாலே அவனுக்கு வருகிறதான சில ஆவிக்குரிய மாற்றங்கள், சில சரீர பிரகாரமான மாற்றங்கள் இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கிதியோன் கேட்கிறது போல
பல முறை நாம கேட்கிறோம், ஆண்டவரே இவைகளெல்லாம் எனக்கு ஏன் நடைபெறுகிறது என்கிற ஒரு கேள்வி அநேக நேரங்களில் நாம் கேட்பது வழக்கம். ஆனால் உண்மையிலேயே சில சம்பவங்கள் ஆரம்பத்திலே அதனுடைய நோக்கங்கள் நமக்கு தெரிவதில்லை. சில நோக்கங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு காலங்கள் தாண்ட வேண்டியது இருக்கிறது. சில நோக்கங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு வருடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆகவே இரண்டாவது தலைப்பு சகிக்க வேண்டிய சோதனை. மூன்றாவது தோத்திரம் நிலைத்திருக்க வேண்டிய சோதனை. மூன்றாவது ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது நித்திய ராஜ்யத்தை விரும்புகிற ஒரு தெய்வ மனுஷன் மூன்றாவதாக அவன் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி நிலைத்திருக்க வேண்டிய சோதனை என்று சொல்கிற தலைப்பிலே முடிந்த மட்டும் நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். நான்காவதாக தப்பிக்கொள்ள வேண்டிய சோதனை இருக்கிறது. சில சோதனைகளிலே நாம் என்ன செய்யக்கூடாது, என்றும் நிலைத்திருக்க கூடாது. சில சோதனைகளிலே சிக்குகிறோம், நாம் தப்பி விடுகிறோம். தப்பிக்கொள்ள வேண்டிய ஒரு சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவர் அதையும் குறித்து நம்மோடு பேசிக்கொள்வாராக. ஐந்தாவது காரியம் மேற்கொள்ள வேண்டிய சோதனை. ஐந்தாவது காரியம் என்ன? மேற்கொள்ள வேண்டிய சோதனை. இந்த 5 காரியங்களும் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் நீங்கள் தோத்திரம் புரிந்து கொள்வதற்கு ஒருவேளை முடிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் அதை தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கும் வேதத்திலிருந்து இன்னும் ஆராய்ந்து கொள்வதற்கும் இந்த இரவிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாய் கொண்டு வருவாராக. இந்த 5 காரியங்களும் நமக்கு உதவியாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மோடு பேசுவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். பாருங்க, பொதுவாக திறந்த வெளி கூட்டங்களிலே சுவிசேஷத்தை கெடுத்த காரியங்களை நாம் பேசுகிறது வழக்கம். ஆனால் தேவன் இந்த கடைசி காலங்களிலே ஒவ்வொரு இடங்களிலும் அவர் பேசுகிற விதம், ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் விதங்கள் வித்தியாசமாய் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்கிறாரோ அதை ஒவ்வொரு இடங்களிலும் பேச வேண்டும், கேட்க வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்ப அங்க பின்னால ஒரு பேசுற சத்தம் இருக்கு, கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா உங்களுக்கு? பின்னால ஒரு சத்தம் கேக்குதா உங்களுக்கு? நேத்தைக்கு வரைக்கும் அங்கதான் பிரசங்கம் பண்ணு. தோத்திரம், பரவாயில்ல. இங்க அங்கே இருந்து இங்க இப்ப கேக்குது பாருங்க. ஃபைன். சரி, இப்போதைக்கு நீங்க அங்க கேட்க வேண்டாம், கூட்டம் முடிச்சுட்டு கேளுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த இரவு நேரத்தில் முதலாவது நாம் கேட்க போகிற வேத பகுதி உட்படக்கூடாத சோதனை. ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லா சோதனைகளிலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லா சோதனைகளிலும் தங்களை உட்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதை குறித்து வேதத்தில் படிக்கும் பொழுது இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பொழுது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 6ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். யாராகிலும் வாசித்து உதவி செய்ய இருக்கிறீங்களா? முடியுமா? இல்ல நானே வாசிக்கவா? ரைட், இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், தீமையின் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே தம்முடைய சீஷர்கள், ஆண்டவரே, யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுத்தர வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை என்ன செய்றாங்க? வெளிப்படுத்துறார். யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிப்பது வாழ்வுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல இயேசுவின் சீஷர்களுக்குள்ளே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஏக்கம், ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் ஏற்படுகிறது. இந்த விருப்பத்தை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வெளிப்படையாக பேசுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க நீர் சொல்லித்தர வேண்டும் என்று சொல்லி
ஆமென் தோத்திர வேண்டிக் கொள்கிறார். இப்பொழுது இயேசு இவர்களுக்கு அழகாய் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் அதிகமாக நாம் உச்சரிக்கிற பரமண்டல ஜெபம் என்பதாகும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆமென் நீங்கள் ஜெபம் பண்ணிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லி ஆமென் 9வது வசனத்திலிருந்து அழகாய் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆமென் தோத்திரம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லிவிட்டு ஆமென் 13ஆம் வசனத்திலே இயேசு சொல்லிக் கொடுக்கிறார், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் என்று சொல்லுகிறார். ஆமென். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆமென் சோதனை வந்த பின்பு அல்ல ஜெபிக்க வேண்டியது. இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் எப்பொழுது அதிகரிக்கிறது? பிரச்சனைகள் வரும் பொழுது அதிகரிக்கிறது, கஷ்டங்கள் வரும் பொழுது அதிகரிக்கிறது, பாடுகள் வரும் பொழுது அதிகரிக்கிறது. ஆனால் ஆண்டவர் பிரச்சனை நேரத்தில் மட்டும் ஜெபிக்க சொல்லவில்லை, சோதனைகள் வரும் பொழுது மட்டும் ஜெபிக்க கற்றுத்தரவில்லை. இயேசு சொன்னார், நன்றாய் இருக்கும் பொழுதே, சுகமாய் இருக்கும் பொழுதே, பலனாக இருக்கும் பொழுதே அவர் சொல்லிக் கொடுக்கிறார், ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் ஏறத்தாழ ஒரு 28 ஆண்டுகளாய் சபை போதகராக இருக்கிறேன். சிலரெல்லாம் ஆலயத்துக்கு வர்றாங்கன்னா உடனே நம்ம கணிச்சிடலாம், ஏதோ பிரச்சனை வந்திருக்கு போல அப்படின்னு கணிச்சிடலாம். சிலர் லேட்டாகி வர்றாங்கன்னா நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். சிலர் கொஞ்சம் ஏர்லியரா வர்றாங்க அப்படின்னா ரைட்டு, ஏதோ 7:30 இழுத்திருக்கு அப்படின்னு நம்ம பளிச்சுன்னு கணிச்சிடலாம். சில ஆட்கள் சில நேரங்களில் ஜெபிக்க வைப்பதற்கு வாய்களை திறங்க, கைகளை தட்டுங்க, ஆண்டவர் ஆராதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க அப்படியெல்லாம் சொல்லணும் அவங்களை. ஆனால் சில நேரத்தில் அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே சொல்ல வேணாம்ப்பா, அவங்க பாட்டுக்கு கை தட்டுவாங்க, அவங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு பாடுவாங்க, நிறுத்துதான் கஷ்டம், ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு இருப்பாங்க. உடனே புரிஞ்சுக்கணும், ரைட்டு வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்கு போல. சிலர் சோதனை வந்தால் ஜெபிக்கிறாங்க, சிலர் பாடுகள் வந்தால் ஜெபிக்கிறாங்க. ஆனா இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன தெரியுமா? சுகமாய் இருக்கும் பொழுது, பலனாக இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை சிறந்து வாழ வைத்திருக்கும் பொழுதே நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி வேண்ட சொல்லுகிறார். அப்ப இயேசு கற்றுக் கொடுக்கிற பாடம், எல்லா சோதனைகளிலும் தேவ ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? உட்படக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை, நான் ஒரு ஊழியனாய் இருக்கிறேன், நான் உட்படக்கூடாத சோதனைகள் இருக்கிறது. நாம் தேவ ஜனங்கள் இருக்கிறோம், நாம் உட்படக்கூடாத சோதனைகள் இருக்கிறது. அதனால ஜெப ஜீவியம் என்பதை தேவைக்கு மட்டுமல்ல, ஜெப ஜீவியம் என்பது நம்முடைய வாழ்க்கையாகவே இருக்கணும். நான் சொல்லுகிறதை புரிந்தவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலருடைய வாழ்க்கையில் ஜெப ஜீவியம் எப்படி இருக்கும்? தேவைகளுக்காக மட்டும். இறை தேடுதல் எப்படி இருக்கும்? தேடுதலுக்காக மட்டும். ஆமென். ஆராதனைகள் எப்படி இருக்கும்? தேவைகளுக்காக மட்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பிள்ளைகளே நீங்கள் சோதனையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்வதற்காக, பாடுகளில் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்வதற்காக, இதான் பைபிள் சொல்லுது, என்னை சோதனைக்குட்பட பண்ணாமல். அப்ப இந்த வார்த்தை ஒரு மனிதன் சொல்ல வேண்டுமானால் சுகமாயிருக்கும் பொழுது ஜெபிக்கணும், சுகமாயிருக்கும் பொழுது ஜெபிக்கணும், நன்றாயிருக்கும் பொழுது ஜெபிக்கணும், ஆரோக்கியமாயிருக்கும் பொழுது ஜெபிக்கணும், தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது ஜெபிக்கணும். இன்றைக்கு ராத்திரியில் நான் ஆரம்ப நிலையில் உங்களோடு நான் பேசுகிறேன். இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய அன்பிற்குள் வந்து
தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள் உண்டு. ஆண்டவருக்குள் வந்த ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்டவர்களோடு பேசுகிறேன். ஆண்டவருக்குள் வந்த ஆரம்ப நாட்களில் நாம் பட்ட பாடுகளில் அநேகம் இன்றைக்கு நமக்கு இல்லை. ஆண்டவர் மிக நம்மை சுகமாய் வைத்திருக்கிறார், மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். அன்றைக்கு இருந்த சிறையிருப்புகளும் சிறுமைகளும் இன்று இல்லை. தேவன் நமக்கு நன்றாக வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அநேக வாழ்க்கையில் வளர்ச்சிகள் வர வர, மேன்மைகள் வர வர, உயர்வுகள் வர வர, இந்த உயர்வுக்கும் மேன்மைக்கும் காரணமாய் இருந்தது எதுவோ அதை என்ன செய்து விடுகிறார்கள்? குறைத்து விடுகிறார்கள். ஆரம்ப காலங்களிலே ஜெபிக்காமல் எதையும் செய்யாத பலரும், ஆலயத்துக்கு செல்லுவதை மிக முக்கியமாய் கொள்ளுகிற பலரும், தேவனுடைய சமூகத்தில் அமருகிறதை மிக முக்கியமாய் கொள்ளுகிற பலரும் இப்பொழுது தேவனுக்கடுத்த காரியங்களிலே காரணம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அது நல்லதல்ல. ஒருவேளை என்னுடைய இந்த நற்செய்தி பெருவிழாவின் முதலாவது நாளில் என் வார்த்தைகளை இவ்வண்ணமாய் எவரும் கேட்பீர்களானால் இன்றைக்கு ராத்திரி வேளை நம்மை மாற்றிக்கொள்ள நம் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், சோதனை வந்த பின்பல்ல, சோதனைக்குட்படாமல் இருக்க வேண்டுமானால் என் வாழ்வில், என் குடும்பத்தில், என்னுடைய வீட்டில், என் பணித்தளத்தில், என் திருச்சபையில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தினம்பிரதி தேவ சமூகத்தில் அமருகிற ஒரு ஜபம் எனக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் நான் கவனமாய் பரிசுத்த வேதாகமத்தின்படி இன்றைக்கு திருச்சபைகளுக்கு போதிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை தெய்வ சமூகத்தில் அதிகமாய் ஜனங்களை நேரமெடுத்து அமருவதற்கு படிப்பிக்க கர்த்தர் என்னை உற்சாகப்படுத்துகிறார். எந்த இடத்திற்கு போனாலும் ஜனங்களை தனிநபர் வாழ்வில் ஜெபிக்க உற்சாகப்படுத்து. இன்றைக்கு வேலை பழுக்கள், மக்கள் ரொம்ப பிஸி ஆயிட்டாக இல்ல? ஆமா, தோத்துறோம். இடைப்பட்ட நாட்களில் தேவனை தேடுவதற்கு அநேகருக்கு பொழுதில்லாமல் போயிற்றே. இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், சில சோதனைகளில் உட்படாதிருக்கும்படி இந்த நாள் முதல் அல்லது இந்த நாட்களில் இருக்கிறது போல தொடர்ந்து தேவ சமூகத்திலே அமர ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் இறுதி நாட்களுக்கு வருகிறார். ஆண்டவர் இயேசு சீசர்களை பார்த்து தன்னுடைய இறுதி நாட்களில் வரப்போகிற பாடுகள், இறுதி நாட்களில் வரப்போகிற அவர் அனுபவிக்க போகிற சிலுவையின் பாடு மரணங்கள், இவைகளுக்கு குறித்து இயேசு பேசும் பொழுது அவர் சொல்லுகிற பாடுகளையோ, அவர் சொல்லுகிற வேதனைகளையோ, அவர் சொல்லுகிற கஷ்டங்களையோ சீசர்களினால் என்ன செய்ய முடியவில்லை? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் பேதுரு சொல்றார், ஆண்டவரே அப்படியெல்லாம் சம்பவிக்க கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் கடைசி நேரத்திலே சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் எங்கு செல்கிறார்கள்? ஒலிவ மலைக்கு செல்லுகிறார்கள். ஒலிவ மலைக்கு செல்லும் பொழுது இயேசு சீசர்களை ஒரு இடத்தில் அமர வைத்து விட்டு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 26:41 தோத்திரம் படிக்கும் பொழுது, லூக்கா 22:46 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். ஊழியத்தில் இவர்களுக்கு ஆரம்ப நேரங்களில் இயேசு அவர்களுக்கு ஊழியத்தை கற்றுக் கொடுத்த அந்த ஆரம்ப காலங்களில் என்ன சொல்லிக் கொடுத்தார்? ஜெபிக்கும் பொழுது சோதனைக்கு உட்படாதிருக்க ஜெபம் பண்ணணும். இயேசு ஊழியத்தின் ஆரம்பத்தில் என்ன சொல்லிக் கொடுத்தார்? ஜெபிக்கும் பொழுது சோதனைக்கு உட்படாதிருக்க ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து அவர்களை ஊழியத்தின் அடுத்த நிலை, இயேசு இதோ பரமேற போகிறார், இயேசு இந்த பூமியில் வந்த நோக்கம் நிறைவேற போகிறது, தனித்து ஓடுவதற்கான நேரம் வருகிறது சீஷர்கள் வாழ்க்கையிலே. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ஐயா, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்போ நான் அநேக நேரங்களிலே சில குடும்பங்களில் நடக்கும் சில நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் அவர்கள் ஜெபத்தில் கவனம் செலுத்தி இருந்தால் சில குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கலாமோ.
கடந்த சில நாட்களுக்கு முன்னே திருச்சபையில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, ஒரு குடும்பத்திலே ஒரு சம்பவம் நடக்க போகிறது, நீ அதிலே கவனமாயிரு என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த காரியத்திற்காக நான் ஜெபித்தேன். அப்பொழுது ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே இப்பொழுது நான் என்ன செய்யணும்? அப்போ அந்த குடும்பத்தாரை அழைத்து ஆண்டவர் சொன்னார், அமை தோத்தரை சொல்ல சொன்னார், வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அதற்கென்று ஒதுக்கி ஆலயத்தில் வந்து போராடி தேவ சமூகத்தில் ஜெபித்து உன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக்கொள் என்று ஆண்டவர் ஆலோசனை சொன்னார். நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இதைத்தானே எதிர்பார்த்தார். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், உட்படக்கூடாதபடி, நீங்கள் சோதனைக்குட்பட்டு விடாதபடி விழித்திருந்து ஜெபிங்க. இந்த வார்த்தை இயேசு சொல்லுகிறார்னா, இவர்களுடைய ஜெபத்தினால் அவர்களை சோதனையில் நின்று தப்புவிக்கிற ஒரு வல்லமை அவர்களுடைய ஜெபத்திற்கு இருந்ததை ஆண்டவர் அறிந்திருந்தார். நான் சொல்றதுக்கு ஒரு புரியுதா இல்லையா? தம்பி நீ ஜெபம் பண்ணு, நீ சோதனைக்கு உட்படாதிருக்க நீ ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லணும்னா அவர்களுடைய ஜெபத்தின் வல்லமையை தேவன் உணர்ந்ததினால் மட்டுமே. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சீஷர்களால் சோதனையில் இருந்து தப்பிக்கொள்ள முடியும் என்று இயேசுவுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த சீஷர்களுக்கு அவர்களுடைய ஜெபத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு அநேக நான் இந்த சுவிசேஷ ஊழியத்தை பல வருடமாய் செய்து வருகிறேன். பலதரப்பட்ட சபைகள், பலதரப்பட்ட மேடைகள், பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய எதிர்பார்ப்பு என்ன? யாராகிலும் என்னை எனக்காக ஜெபம் பண்ணி என்னை தப்புவிக்க மாட்டார்களா? யாராகிலும் எங்களுக்காக ஜெபித்து எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்களா? ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எல்லா பிரச்சனைகளும் மற்றவர்களால் பரிகரிக்க முடியாது. சில பிரச்சனைகளுக்கு நம்முடைய முழங்கால் தான் பரிகாரம். இதை உணர்ந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு ஜெபிக்கிறவர் தானே. இயேசுவுக்கு தன்னுடைய ஜெபத்தினால் இவர்களை பாதுகாக்க முடியாதா? இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தினால் சீசர்களை பாதுகாக்க முடியாதா? நீங்க தூங்கக்கப்பா, நான் கண் விழித்து உங்களுக்காக போராடுகிறேன் என்றவர் சொல்லி இருக்கலாமே. சில பிரச்சனைகளில் உட்படாதிருக்க வேண்டுமானால் அவன் முழங்கால் படியிட பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நாங்கள் அதை தாராளமாய் உணர்கிறோம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, யாக்கோபு நிருபத்தில், தோத்தர், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்ய கடவன்? ஜெபம் பண்ண கடவன். யாரு? துன்பப்படுகிறவன். எவனொருவன் பிரச்சனையை சந்திக்கிறானோ, எவனொருவன் மாற்றத்தை உணர்கிறானோ, எவனொருவன் தேவனிடத்திலிருந்து விடுதலை எதிர்பார்க்கிறானோ அவனுக்கு பைபிள் சொல்லுகிறது அவன் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை அழைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா துன்பப்படுகிறவன், எவன் துன்பப்படுகிறானோ அவனை ஜெபிக்க உருவாக்கு. ராமேன் சொல்றீங்களா? அப்ப நல்லா கவனிக்கணும், இன்றைக்கு சபைகளை ஜெபிக்க உருவாக்கணும். நிறைய பிரச்சனைகளை நம்முடைய முழங்கால் முடங்குமானால் நிறைய பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை உருவாக்கி விடலாம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த 3 நாட்களிலும் என்னுடைய ஜெபத்தின் மூலமாக தேவன் எனக்கு தந்த கிருபை வரங்களின் மூலமாய் உங்களை விடுவித்து செல்வதல்ல என்னுடைய நோக்கம். இந்த நாள் முதல் வாழ்க்கையை தினம் பிரதி விடுதலை எடுக்கிறவர்களாக உங்களை மாற்றுவதுதான் என்னுடைய நோக்கம். இன்றைக்கு ராத்திரியில் தேவன் நமக்கு தருகிற தேவ கிருபை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். அப்ப இயேசு கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் ஒரு நாளும் இந்த உலகம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் 100% நமக்கு அனுகூலமாய் இருப்பார்கள் என்று நீங்க நினைத்து விடக்கூடாது. ஏன் சொல்றேன் தெரியுமா? இயேசுவுக்கு இந்த உலகம் அனுகூலமா இருந்துச்சா? இயேசுவுக்கு அனுகூலமா இருந்துச்சா இந்த உலகம்? இல்லையே. இயேசு தன் ஜீவனை உலகத்திற்காய் கொடுக்க வந்தவர் அல்லவா? நம்மளாவது காணிக்கப்பட்டியில வருகிற காணிக்கை எடுக்கிறவர்களா இருக்கும், அவர் கொடுக்கிறவரால இருந்தார். அப்போ கொடுக்கிறவராக வந்த அவரையே இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளலைன்னா அப்பப்ப காணிக்கப்பட்டிய தொடர்ந்து எடுக்கிற நம்மளை அங்கீகரிக்குமா இந்த உலகம்?
அப்ப இந்த உலகம் என்னை அனுகூலமா இருக்கும்னு நம்ம நினைக்க கூடாது. நினைத்தோம் என்று சொன்னால் நம்மளை விட மதிகேடர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. இயேசுவுக்கே இந்த உலகம் அனுகூலம் இல்லை என்றால் எனக்கு எப்படி அனுகூலமாய் இருக்கும்? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளே, ஓநாய்களுக்குள் உங்களை வைத்துவிட்டு சொல்லுகிறேன், சோதனைக்குட்படாதிருக்க வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபிக்க கவனமாயிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசதிகள் வாய்ப்புகள் வரும் பொழுது வேலைகளிலே ஆமென் பொழுதற்ற ஒரு நிலை, நேரமில்லை பாஸ்டர், ஐ எம் சோ பிஸி, இப்பொழுது ஆராதனைக்கு செல்வதற்கு கூட எனக்கு நேரமில்லை, ஜெபம் செய்வதற்கு எனக்கு நேரமில்லை, ஆண்டவரை தேடுவதற்கு எனக்கு நேரமில்லை, ஞாயிறு வெள்ளிக்கு செல்ல எனக்கு நேரமில்லை, ஊழியத்தில் என்னை இணைத்துக் கொள்வதற்கு எனக்கு நேரமில்லை என்கிற எவரேனும் சொல்லுவார்களானால் எங்கேயோ ஒரு இடத்தில் தவறு ஆரம்பித்து விட்டது. இனி அது நல்லதல்ல. பைபிள் சொல்லுகிறது, சில சோதனைகளுக்கு உட்படக்கூடாது. அதை உட்படாதிருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய முழங்காலும் முடங்குகிறதாயிருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலதில் ஜெபிக்கும் பொழுது நம்ம சிலதில் எல்லாம் வெளியே வந்துருவோம். ஜெபிக்கும் பொழுது சில பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு அறிவிக்கப்படும், முன் அறிவிக்கப்படும். இந்த இடத்துல பிரச்சனை வருகிறது, நம்ம தப்பிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இல்ல. அப்ப ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறார்ல. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது என்னுடைய வீட்டில் ஒரு பிள்ளை அல்லது என்னுடைய திருச்சபையில் ஒரு பிள்ளையை இன்னைக்கு நான் யாராக உருவாக்கணும்? பிள்ளைகளே, சோதனை நிறைந்த இந்த உலகத்தில் உட்படக்கூடாத சில பகுதிகள் உண்டு. அது நிறைவேறாதிருக்க வேண்டுமானால் இன்றைக்கு ராத்திரியில் நான் ஜெபித்து விட்டிருப்பேனானால் விட்ட ஜெபத்தை ஆரம்பிக்கணும். ஜெபிக்க மறந்திருப்பேனே ஆனால் மறந்த ஜெபத்தை ஆரம்பிக்கணும். ஒருவேளை இதுவரையிலும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இல்லை பாஸ்டர், அப்படிப்பட்ட ஒரு தேவ கிருபை எனக்கு அருளப்படவில்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் இந்த மைதானத்தை விட்டு இன்றைக்கு ராத்திரி வெளியே செல்வதற்கு முன்னே அந்த கிருபை நிறைந்த ஜெப அபிஷேகத்தை என் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுவோம். இந்த இரவில் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை கர்த்தர் குறிப்பாராக. அல்லேலூயா. இயேசு அதைத்தான் ஆயுதமா வச்சிருந்தார். சில நேரத்தில் இன்றைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகள் ஜெபத்தை குறித்து பேசும் பொழுது அதை வெறுக்கும் நிலையில் இருக்கிறது. ஜெப நேரம் என்று சொல்லுகிற நேரங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் விரும்பப்படாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இயேசு சொன்னார், எல்லா சோதனைகளுக்கும் பிள்ளைகள் உட்படக்கூடாது. எல்லா சோதனைகளுக்கு உட்பட்டால் ஜீவிதம் தளர்ந்து போகும். எல்லா சோதனைகளுக்கு உட்பட்டால் தரிசனம் தடுமாறிவிடும். எல்லா சோதனைகளுக்குட்பட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் காலதாமதங்கள் ஏற்படும். ஆகவே தெய்வ ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா சோதனைகளும் உட்படாதிருக்க வேண்டுமானால் தெய்வ ஜனங்கள் இன்றைக்கு ராத்திரி இந்த திறந்த வெளியில் நின்று கொண்டு, ஆண்டவரே உமக்குள் இருக்கிற அதே ஜெப அபிஷேகத்தை இன்றைக்கு ராத்திரி இந்த மைதானத்தில் இருக்கிற என் மேல் கத்த தாராளமாய் கட்டளையிடுவீராக. விரும்புகிற பிள்ளைகள் கைகளை உயர்த்தி வரலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இது ஒருபுறம் இருக்க, சில தாமாகவே சில சோதனைக்குட்பட்ட சிலரை குறித்து வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஓரிரு வார்த்தைகளை சொல்லி அடுத்த நிலைக்கு நான் உங்களை நடத்தி சொல்லுகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம். தாமாக சில சோதனையில் சிக்கிக் கொள்ளுவார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. மனிதனுக்கு அவனுக்கு உண்டாகிற புகழ்ச்சியே சோதனை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. மனிதனுக்கு அவனுக்கு உண்டாகிற புகழ்ச்சியே சோதனை. அல்லேலூயா. கவனிங்க. சில நேரங்களில் சிலரை பாராட்ட தவறினால் ரொம்ப கோபம் வந்துடும் சிலருக்கு.
என்னை ஏன் அவர்கள் பாராட்டவில்லை? இதையெல்லாம் நான் செய்யவில்லையா? என் குடும்பத்திற்கு எவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறேன், என் திருச்சபைக்கு எவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் எவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறேன், நான் வேலை செய்கிற இடத்தில் நான் எவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறேன், இருந்தாலும் நான் பாராட்டப்படவில்லையே. உண்மையாகவே சொல்லுகிறேன், ஏதாகிலும் இடத்தில் வைத்து நீங்கள் பாராட்டப்பட வேண்டிய இடத்தில் பாராட்டப்படவில்லை என்று சொன்னால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவைகளுக்கு பின் வேற ஏதோ தேவ ரகசியம் இருக்கிறது என்று. அல்லேலூயா. அம்மா, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்ல பழகணுமாம் இல்ல? நன்மைக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும், தீயவைகளுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும். பாராட்டப்படும் பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லணும், அவன் பாராட்டப்படாத நேரங்களிலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்னா தேவனுடைய செயல் சில நேரங்களில் எங்கு இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஏன்னா இங்கே நீதிமொழி ஆக்கினோன் சொல்லுகிறார், ஞானி சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு அவனுடைய புகழ்ச்சி சோதனையாக இருக்கிறது. மனிதன் புகழ்ச்சியை விரும்புகிறான். இந்த கேரக்டர் ஒரு மனுஷனுக்கு இருக்கும்னா அது பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அநேகர் விழுந்து போகிறதற்கும், அநேகர் பெருமை உள்ளவர்களாவதற்கும், அநேகர் அகந்தை உள்ளவர்களாவதற்கும் காரணமாய் இருந்தது மனிதர்களுடைய புகழ்ச்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய புகழ்ச்சி அவனுக்கு சோதனையாக இருக்கும். இதை படிக்கும் பொழுது நான் 2 காரியங்களை சொல்லுவேன். ஒருவேளை ஒருவர் என்னை பாராட்டவில்லை என்று சொன்னால் போகட்டுமே. ஒருவேளை அது எனக்கு கண்ணியாய் முடியாதபடிக்கு ஆண்டவர் அவன் வாயை அடைத்திருப்பார். சில நேரங்களில் எனக்கு வர வேண்டிய பாராட்டுதல் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனால் வருகிற புகழ்ச்சிக்கு பின் ஒன்று நமக்கு அது கண்ணியாய் முடியாதபடிக்கு சில நேரத்தில் அது நம்மை விட்டு விலகி போகும். ஆனால் சில நேரங்களிலே தேவனதை ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக வைத்திருப்பார். நீங்க சில நேரம் நினைப்பீங்க, இந்த இடத்துல என்னை பாராட்டி இருக்கலாமே, இந்த இடத்தில் எனக்கு பலன் தந்திருக்கலாமே, இந்த இடத்தில் அவர்கள் எனக்கு உதவி செய்திருக்கலாமே. ஆனால் கிடைக்க வேண்டிய சில தோத்திரம் பாராட்டுகள் சில நேரங்களில் கிடைக்காமல் போகும் பொழுது நாம் மனம் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கவனிங்க. ஒரு முறை தோத்திரம் பாபிலோனிய தேசத்திலே மொர்தெகாய் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த தேசத்திலே ராஜாவுக்கு விரோதமாய் 2 பேர் தீங்கு நினைக்கிறார்கள். இந்த செய்தி யாருக்கு கிடைக்கிறது? இந்த மொர்தெகாவின் காதுகளில் விழுகிறது. இதை ராஜாவுக்கு அறிவிக்கிறான். அதனால் ராஜா தன் பிராணனை காத்துக் கொள்ளுகிறார். ராஜாவின் பிராணனை காத்தவர்களுக்கு தோத்திரம் பதவி வழங்கப்படுமா, உயர்வு வழங்கப்படுமா, பாராட்டுகள் வழங்கப்படுமா? ஆனால் அது ஒன்றும் யாருக்கு வழங்கப்படவில்லை? மொர்தெகாய்க்கு வழங்கப்படவில்லை. இப்போ அவர் யோசித்து பார்ப்பார், ஒருவேளை இந்த உதவி ராஜாவுக்கு செய்தார் இல்லைங்களா, இந்த நேரத்தில் கூட வேலை செய்தவங்க எல்லாம் சொல்லி இருப்பாங்க, எப்பா நீ ராஜாவினுடைய உயர்வை காமை நீ பாதுகாத்து இருக்கிறாய், உனக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ராஜா உன்னை கூப்பிடுவார், ராஜா உன்னை கனம் பண்ணுவார், ராஜா உன்னை உயர்த்துவார், நிச்சயமா உனக்கு வேற வீடை கட்டி கொடுப்பார், உனக்கு காரெல்லாம் வாங்கி தருவார் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் உருவாக்கி இருப்பாங்க. கடைசியில பார்த்தா ராஜா பரதிமே இந்த மொர்தெகாய்க்கு ஒரு சர்பத்து வேற வாங்கி கொடுக்கல. இந்த மனுஷனுக்கு ஒரே சோர்வாய் இருக்கும் இல்ல, இவ்வளவு செய்திருக்கேன் என்ன பாராட்டலாம் இல்ல, இவ்வளவு செய்திருக்கேன், அந்த மேகசின்ல ஓரமா பாராட்டுக்கள் அப்படின்னாது போட்டிருக்கலாம் இல்ல, ஒண்ணுமே போடல. நம்மள மாதிரி இல்ல மொர்தெகாய், அந்த அளவு விட்டார். ஆனா ஒண்ணு கவனிங்க, அது தேவன் அறியாமல் வந்த தாமதம் அல்ல. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய உயர்வுகள்,
வரவேண்டிய பாராட்டுக்கள், வரவேண்டிய அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னவுடனே மனிதர்களை ஏளனமாய் பேசுகிற ஒரு பழக்கம் நமக்கு உண்டு. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், பாராட்டுதலுக்கு பின் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குமானால், சில பாராட்டப்படாதவைகளுக்கு பின்னும் உன்னதமானவருக்கு ஒரு திட்டம் இருக்கும். கணத்திற்கு பின்னே தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குமானால், என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், உன்னுடைய கனவீனத்திற்கு பின்னும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும். அங்கீகாரத்திற்கு பின் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குமானால், உன்னுடைய அங்கீகாரம் இன்மைக்கு பின் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும். ஆமென். உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு பின் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குமானால், இவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவைகளுக்கு பின்னும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் அம்மை தோத்திரம் மொர்தெகாவுக்கு அந்த நினைவு வருமோ அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருப்பார், கொஞ்சம் பொறியா, கொஞ்சம் பொறியா. இப்ப பாராட்ட வந்தா உனக்கு மட்டும்தான் பாராட்டுதல் உண்டாகும். இப்ப பாராட்டப்பட்டா உன் குடும்பத்துக்கு மட்டும்தான் பிரயோஜனம் உண்டாகும். கொஞ்சம் நீ பொறுப்பா என்றால் இந்த பாராட்டு நீ செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் வரும். பலன் வரும் பொழுது உனக்கு மட்டுமல்ல, ஒரு தேசமே உன்னுடைய கிரியையின் பலனை அனுபவிக்கும். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அவர் ராஜாவுக்கு செய்த உதவி அன்றைக்கு உடனே அவருக்கு கிடைத்திருக்குமானால், ஒரு புகழ்ச்சி கிடைத்திருக்குமானால், ஒரு பலன் கிடைத்திருக்குமானால், யாருக்குத்தான் பிரயோஜனம்? அந்த மனுஷனுக்கு மட்டும்தானே, அந்த மனுஷனுக்கு மட்டும்தானே, அந்த மனுஷன் குடும்பத்துக்கு மட்டும்தானே, அந்த 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 குடும்பத்தாருக்கு மட்டும்தானே. ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் பொறியா, நான் உன்னை உயர்த்துகிற ஒரு நாள் வரும். கொஞ்சம் பொறியா, நீ சகித்துக்கொள். நீ ஒருவேளை உதவி செய்திருக்கலாம், பலன் தாமதிக்கிறது. ஒருவேளை ஆமீன் உதவி செய்திருக்கலாம், உன்னுடைய அங்கீகாரம் தாமதிக்கிறது. யாருக்கெல்லாம் உதவி செய்தேனே அவர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்களே என்று ஒருவேளை நினைக்கலாம். இன்று இரவில் அருமைநாதர் இயேசு சொல்லுகிறார், ஆமீன், உங்களுக்கு வர வேண்டிய சில புகழ்ச்சிகள், சில அங்கீகாரங்கள் தாமதிக்குமேயானால் அதை குறித்து வருத்தப்பட வேண்டாம். ஏதோ ஒரு மகிமையான நாளுக்கென்று அந்த நாட்கள் நியமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எவருக்கும் கடனாளியாக இருக்க மாட்டார். நீ செய்ததற்கு தக்க பலனை என் ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது, நாம் எதை செய்தாலும் புகழ்ச்சிக்காக செய்யக்கூடாது, புகழ்ச்சிக்காக செய்யக்கூடாது. ஏனென்றால் புகழ்ச்சி அநேகருக்கு கண்ணியாய் முடிந்திருக்கிறது, அநேகருக்கு சோதனையா முடிஞ்சிருக்கு. 4 பேருக்கு முன்னாலே பெருமையாய் பேசப்பட வேண்டும் என்பதற்காக ஒருவன் ஏதேனும் ஒன்றை செய்வானேயானால் அது அவனுக்கு எதுவாய் முடிகிறது? சோதனையாய் முடிந்து விடுகிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? பைபிளை எடுங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். மனிதனுடைய புகழ்ச்சி அவனுக்கு என்னவா? சோதனைன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமென். தோத்திர அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது 21, 22, 23 வசனங்களை ஒன்று வாசிக்க கேளுங்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். இப்ப ஏரோது ராஜா ஒரு குறிப்பிட்ட நாளிலே ராஜவஸ்திரம் தரித்தவராக தன் சிங்காசனத்தில் அமர்ந்து ஜனங்களோடு அவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல. என்ன சொல்றாங்க? இது மனித சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எப்ப இப்படி பேச சொன்னாரா? உண்மையிலே சொல்றேன்ப்பா, பலரும் நாசமா போறதற்கு சுத்தி இருக்கிறவன் ஒரு காரணமாவே இருந்திருக்கு. மோசே கானானுக்கு செல்ல முடியாமல் போனது யாரால்? அவரோடு இருந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு காரணம். ஏன்னா அந்த மனுஷனை கடுப்பேத்துறதுல கவனமா இருந்திருக்கான். அந்த மனுஷனை டென்ஷன் ஆக்கி பேச வேண்டிய இடத்துல அடிக்க வச்சு மற்றவங்க போயிட்டாங்க, இந்த மனுஷன் போகலை. இது இப்படித்தான் நிறைய பேரை கவுக்குறாங்க மனிதர்கள். இந்த இடத்துல என்ன நடக்குது? இன்னொருத்தரை சொல்றேன். தாவீது கோலியாத்தை கொன்னுட்ட. தாம இங்கேயாவது கோயர் வலது பக்கம் ஆண்களும் இடது பக்கம் பெண்களும் இருக்காங்க.
அங்க தாவீது என்ன கொயரா வச்சிருந்தார். அவர் பாட சொன்னாரா, ஐயா நான் எரிஞ்சு தள்ளி போட போறேன், நீங்க எல்லாம் கோரஸா சி மேஜர்ல பாடுங்கன்னா சொன்னார். அவர் பாட்டுக்கு எரிஞ்சிட்டு வீட்டுக்கு வர அந்த ஒரு பொம்பளைகள் எல்லாம் சேர்ந்து பாட்டை பாடிவிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து பாடின பாட்டு என்ன, அவன் கொண்டது 1000, இவன் கொண்டது 10000. 7:30 ஸ்டார்ட் ஆயிட்டா. இவர் சொன்னாரா, நம்ம பாருங்க, அவன் சும்மா இருந்தாலும் அவனை சுத்தி இருக்கிற வாய் சும்மா இருக்காது. என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க குறு குறு குறுன்று? அல்லேலூயா. தோத்திர. தாவீது சவுல கவுத்தது யாரு? அந்த சத்தம் தானே. தோத்திரம். தாவீது பாட சொன்னாரான்னு பாட சொல்லலையே. அதனாலதான் சொல்றேன், அவசியம் இல்லாம சுத்தி இருக்கிற பலரும் பாடுவான். எல்லா பாட்டுக்கும் மியூசிக் வாசிக்க பேரப்படாது, குடும்ப நாசமா பேர். என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்ன அருமை அருமை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அல்லேலூயா. சரி, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, மறுபடியும் சொல்றேன், மனிதனுடைய புகழ்ச்சி அவனுக்கு சோதனை அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவனுக்கு சோதனைன்னு பைபிள் சொல்லுது. இங்க பாருங்க, இவர் எந்திரிச்சு நின்னுட்டு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து பேசுற. அவர் சொன்னாரா இது தேவனுடைய சத்தம்னு? சரி, அவர் சொன்னாரா நான் பேசிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லையே. இவங்க பாட்டுக்கு என்ன செய்தாங்க, அந்த வார்த்தையை ஒரு முறை கூட வாசிங்க தங்கச்சி. அப்பொழுது ஜனங்கள் மனுஷ சத்தம் அல்ல, என்ன சொல்றாங்க, இது மனித சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இது அவங்களை சொல்லி காரணம் இல்லப்பா. ஏன் தெரியுமா? ஒரு தடவையாவது தெய்வ சத்தம் கேட்டிருந்தா அப்படி சொல்லி இருக்க மாட்டான். தேவ சத்தத்தை கேட்டு பழக்கம் உள்ள ஒருவன் ஏரோதனுடைய சத்தத்தை பார்த்து இது தேவ சத்தம்னு சொல்லி இருப்பானா? சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது தேவனுடைய சத்தம், இது மனிதனுடைய சத்தம். இன்னைக்கு வர வர சில மனிதர்களுடைய சத்தங்கள் தேவ சத்தமாக. காரணம் என்ன தெரியுமா? தெய்வ சத்தம் கேட்டு பழக்கம் இல்லாததுனால. புரியல? புரிஞ்சிருந்தா ஒரு அல்லேலூயா வந்திருக்கும். இன்னைக்கு பல மனிதர்களுடைய சத்தங்கள் யாருடைய சத்தமாய் அங்கீகரிக்கப்படுகிறது? தேவ சத்தமாய் அங்கீகரிக்கப்படுகிறது. சில மனிதருடைய சத்தங்கள் தேவனுடைய சத்தமாய் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? தெய்வ சத்தத்தை கேட்டு பழக்கம் இல்லாம போனதுனால. அந்த பழக்கம் இல்லாததுனால தான் கூப்பிட்டது தெய்வம் சாமுவேலை, ஆனா போய் நின்னது யாருகிட்ட? மனுஷனிடத்தில், ஏலியனிடத்தில். ஒரு தடவையாகிலும் இந்த மனுஷனுக்கு தேவனுடைய சத்தம் இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்ச பிறகு ஏலிகிட்ட போய் இந்த மனுஷன் நின்னாரா? இல்ல. அப்போ தேவ சத்தம், மனித சத்தங்களை பலரும் தேவ சத்தம் என்று சொல்ல காரணம் அவர்கள் மேலுள்ள தவறு அல்ல, தெய்வ சத்தத்தின் குறைபாடுகளே காரணம். கைகளை உயர்த்திவர் அல்லேலூயா. அதுபோலதாம்மா தெய்வ சத்தம் கேட்டு பழகின பலரும் மனுஷன் என்ன சொன்னாலும் கண்டுக்கிடவே மாட்டான். பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அவன் இப்படி சொன்னான் பாஸ்டர், அவங்க இப்படி சொன்னாங்க பாஸ்டர், அவங்க இப்படி சொன்னாங்க பாஸ்டர், அவங்க இப்படி எல்லாம் சொன்னாங்க பாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆளு மியூசிக் வாசிக்குதுன்னு வையேன், அந்த ஆளை உடனே கணிச்சிடணும், இவனுக்கு அங்க உள்ள சத்தம் கேட்டு ரொம்ப நாளாச்சுன்னு. அங்க உள்ள சத்தம் கேட்டவர்களுக்கு இங்க கேட்கிற எந்த சத்தமும் பிரச்சனையா தெரியாது. அம்மை தோத்திரம். அப்படிதானே? இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ரிப்பீட் பண்ணி இருக்கிறாரா? இயேசுவை என்ன சொன்னாங்க? பெயல் செபூல்னாங்க. பெயல் செபூல் அப்படின்னா பிசாசுகளின் தலைவன் அப்படின்னா. எவ்வளவோ ஏளனமா பேசினாங்க. எந்த சத்தத்துக்காகிலும் அப்படி இல்லை நான் இப்படின்னு அவர் திருத்தி சொல்ல போனாரா? காரணம் இல்லை. ஏன் தெரியுமா? பரலோக சத்தம் கேட்டு பழகினவர்களுக்கு பூலோக சத்தம் பெருசா தெரியாது. ஒரு மனுஷனுக்கு மனித சத்தங்கள் அதிகமா தெரியுதுன்னா பரலோக சத்தம் கேட்கிறது குறைஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சில மனித சத்தங்கள் இன்னும் சிலருக்கு மறக்கலையே. சில மனித சத்தங்கள் இன்னும் பலருக்கு கல்லில் எழுதப்பட்ட எழுத்துக்களை போல வைராக்கியமா இருதயத்தில் இருக்குது. அதை மறக்க, அதை விட, அதை மறந்து விட, அதை தூர விலக, அதை விட்டு வெளியே வர முடியல. ஏன் தெரியுமா? மனித சத்தம் மேலோங்கி நிற்கிறது. ஆமை, இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மேல் நோங்கி நிற்க வேண்டியது மனித சத்தம் அல்ல. தெய்வம் நம்மை அழைத்த பொழுது நமக்கு சொன்ன அந்த தேவனுடைய சத்தங்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. பகல் முழுவதும் மனித சத்தம் கேட்ட இயேசு ராத்திரியில் பிதாவினிடத்தில் போய் இருந்து அது அவர் தேவ சத்தம் கேட்கிறார். தேவ சத்தம் கேட்டுவிட்டு காலையில் வந்து எந்த மனிதர்களையும் வைராக்கியமாய் பார்க்க அவருக்கு தோன்றவில்லை. எல்லாருக்கும் நன்மை செய்தார். காரணம் என்ன? தேவ சத்தம் கேட்ட ஒருவனுக்கு மனிதன் மேல் பகையாக நிற்க முடியாது. தேவ சத்தம் கேட்ட ஒருவனுக்கு மனித சத்தத்தை பொருட்டாக எடுக்க முடியாது. தேவ சத்தம் பழகினவனுக்கு இந்த உலகத்தின் சத்தங்கள் ஒரு பிரச்சனையே இல்லை. காரணம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. எனக்கு வாழ்வு தர வேண்டியவர் யார்? கர்த்தர். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? ஆமென் சொல்றீங்களா? இன்றைக்கு முதலாவது நாளிலே மாற்றப்பட வேண்டிய ஏதேனும் வார்த்தைகள், மறக்க முடியாத சில வார்த்தைகள் இன்றைக்கு ராத்திரியில் ஏதேனும் ஒரு புறத்தில் ஒழிந்திருக்குமானால் இந்த ராத்திரி சொல்லுகிறேன், அது இனி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதற்கு தடையாய் மாறிவிடாதிருக்கும்படி சில மனித வார்த்தைகளின் பக்கங்களை கிழித்து எறியுங்கள். தேவன் இந்த 3 நாட்களில் இந்த ஊழியத்தோடும் தேசத்தோடும் பேச போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. உனக்கு என்ன, எனக்கு உன்னிடத்தில் பேச வேண்டியது இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனா இங்க பார்த்தா எல்லா பக்கமும் புல்லா இருக்கு. சித்தப்பா இதை சொன்னார், மாமா இதை சொன்னார், அண்ணன் இதை சொன்னார், அக்கால் இதை சொன்னார், பாஸ்டர் இதை சொன்னார். இப்ப பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்றார், ஒண்ணு பண்ணு, நான் சொல்றதை இனி எழுதணும்னா பழைய பேமே எல்லாத்தையும் அழிச்சு ஃப்ரெஷ்ஷா வா, நான் உன் கூட பேசலாம்னு நினைக்கிறேன். என் கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ உன்னுடைய ஊழியத்திலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, புதிதானவைகளை ஆரம்பிக்க போகிறேன். 2025 ஆண்டில் இதுவரை உன் வாழ்க்கையில் கண்டிராத ஒரு மாற்றத்தை இன்றைக்கு ராத்திரி ஆரம்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஏன் நீங்கள் நன்றி சொல்லக்கூடாது? ஒரு அல்லேலூயா. ஒரு முறை ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையில் ஒரு சின்ன மனஸ்தாபம். அவர்களுக்கு இடையில் அல்ல, வேலைக்காரர்களிடத்தில். அப்பொழுது இருவரும் நிர்பந்தமாக பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பைபிள்ல நம்ம படிச்சிருக்கோம். அப்பொழுது தோத்திரம் ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறார், லோத்தே, நீ வடக்கே இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ கிழக்கே போனால் நான் என்ன செய்கிறேன்? மேற்கே போகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே இந்த லோத்து எதை பார்க்கிறார்? சோதோம் கோமாரா பட்டணத்தை பார்க்கிறார். அது அவருடைய கண்களுக்கு எப்படி தெரிகிறது? அந்த வார்த்தையை நீங்க படிச்சிருக்கீங்களா? அது கர்த்தருடைய தோட்டத்தை போல. இப்போ தோத்தர் அழிந்து போவதற்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சோதோம் கோமாரா இப்ப இவருடைய பார்வையில் எப்படி இருக்கு? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கு. நான் ஒன்னு சொல்றேன், ஒரு முறையாகிலும் தேவ பிரசன்னத்தை லோத்து உணர்ந்திருந்தார் அந்த சோதோமை கர்த்தருடைய தோட்டம்னு சொல்லி இருப்பாரா? அதுதான் உண்மையிலே சொல்றேன். தேவ கிருபையை அனுபவிச்ச ஒரு மனுஷனால உலகத்தின் மேல் நாட்டம் கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவ கிருபையில் நாட்டம் கொண்ட, தேவ அபிஷேகத்தின் நாட்டம் கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை உலகத்தை நேசிக்கிறான் என்றால் அது ஆச்சரியம். இவன் தேவனுடைய சோதோம் கோமாரா பட்டணத்தை எப்படி பார்க்கிறார்? கர்த்தருடைய தோட்டத்தை போல பார்க்கிறார். ஏன் தெரியுமா? இதுவரை தேவனுடைய தோட்டத்தை அவர் என்ன செய்ததில்லை, கண்டதில்லை. மனித சத்தத்தை தேவ சத்தம் என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன? இதுவரை தேவனுடைய சத்தத்தை என்ன செய்யல, பார்க்கல. சரி, சுத்தி இருந்தவன் தான் கொமச்சாம்னு நமக்கு ஒரு அறிவு வேணா? இங்க என்ன நடக்குது பாருங்க. அம்மா, அந்த வசனத்தை வாசிச்சு அடுத்த வசனத்தை வாசிங்க தங்கச்சி. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாத முந்தின வசனத்திலிருந்து படிங்க. அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல. என்ன சொல்றாங்க? மனித சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று, தேவனுடைய சத்தம் என்று என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். சரி, அவன் தான் பொறி வச்சுட்டான், நம்மளாச்சும் கொஞ்சம் அறிவு வேணா?
அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால். இப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவன் 1000 சொல்லலாம், ஆனா நம்ம மேல விழுந்த ஒரே கடமை எது? தேவனுக்கு மகிமை செலுத்துதல் என்பதாக. இந்த வார்த்தை புரிஞ்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப நம்மள மோசம்னு சொன்னாலும் ஆமென், வாயில வர வேண்டிய ஒன்று தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எப்ப நீ தப்புன்னு சொல்லட்டுமே, ஒரே வார்த்தை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீ செய்தது சரின்னு சொல்லட்டும், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அதான பைபிள் சொல்லுது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை. அப்ப நம்மிடத்திலிருந்து வருகிற ஒரே பிரதிபலிப்பு தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. பாராட்டுறவங்க பாராட்டட்டுமா, ஆனா நான் அதிலே மகிழ வேண்டியவன் அல்ல, மகிமைப்படுத்த வேண்டியவன். புகழுகிறவர்கள் புகழட்டும், நான் அதிலே போதை கொள்ள வேண்டியவன் அல்ல, போதை கொள்ள வேண்டியவன் அல்ல, தேவனை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு புகழுகிறவன் நாளை இகழ மாட்டான் என்று யாருக்கு தெரியும்? இன்னைக்கு இகழுகிறவன் நாளை புகழ மாட்டான் என்று யாருக்கு தெரியும்? ஆகவே புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி நாம் ஒரே நிலைப்பாடில் இருக்க வேண்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த சத்தியத்தை எவனொருவன் உணரவில்லையோ அவனுக்கு தடுமாற்றம் உண்டாகும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சத்தியத்தை தெளிவாய் புரிந்தவர் தெய்வ மனுஷனாகிய யோபு. கர்த்தர் கொடுத்த பொழுதும் பலிபீடம் கட்டி ஆராதிக்க தவறவில்லை, கர்த்தர் எடுத்த பொழுதும் தேவனை மகிமைப்படுத்த தவறவில்லை. அதுதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு. அப்போ நிறைவிலே தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொண்ட மனுஷன் குறைவிலே மகிமைப்படுத்த உருவானாரே. இன்றைக்கு ராத்திரியில் பரிசுத்த கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனுஷனோ அவன் தேவனை மகிமைப்படுத்த தவறினான். இந்த இடத்துல என்ன பிரச்சனை? நம்ம ஏற்கனவே நீதிமொழிகள்ல படிச்சோம்ல, மனிதனுடைய புகழ்ச்சியே அவனுக்கு சோதனை. அப்போ நம்ம புகழ்ச்சியை விரும்புகிறது நமக்கு பாதுகாப்பா? புகழ்ச்சியை விரும்புறது பாதுகாப்பா? எல்லாரும் நம்மளை அதிகமா புகழுகிறாங்கன்னா உடனே நம்ம கவனிக்கணும், தோத்தர் அதிகம் பத்தியம் காக்க வேண்டிய நாள் வந்துருச்சு. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? உங்களை எல்லாரும் பாராட்டுறாங்களா? கண்டிப்பா சொல்றேன், ஃபுல் பாடிக்கு ஹெல்மெட் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிரதர் உங்க பாட்டு ரொம்ப நைஸ் பிரதர். சிஸ்டர் உங்க பிரிய ரொம்ப நைஸ் பிரதர். சிஸ்டர் பிரதர் உங்க பிரசங்கம் எல்லாம் சான்ஸே இல்லை. உங்க பிரசங்கத்தை கேட்க முடியாத நேரங்கள்ல நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றான்னா உடனே புரியணும், நம்மளை மிஸ் பண்றதுக்கு அவன் பிளான் பண்றான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப சொல்லுங்க, 27ஆம் அதிகாரத்தில் மனிதனுடைய புகழ்ச்சி அவனுக்கு சோதனை. அப்போ இயேசு அங்கே சொல்லுகிறார், ஐயா இந்த சோதனையில் அகப்படாதபடி நீ ஜெபம் பண்ணு. இங்கே பைபிள் நமக்கு சொல்லுது, புகழ்ச்சி வரும் பொழுது நீ சோதனைக்குட்படாதபடி நீ என்ன செய்யலாம்? கடைசி வசனம் என்ன சொல்லுது? தங்கச்சிம்மா வாசிங்க. தோத்தர நம்ம இப்ப எங்கதான் ஏறது கிட்ட தான் நிக்கும். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடி. எப்படி? அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவ்வளவுதான், விழுந்துருச்சு, பழிச்சு. ஆனா அப்பதான் நான் யோசிச்சேன், இதை நான் படிக்கும் பொழுது அது ஆக்சுவலி ஒரு ஸ்பிரிச்சுவல் மீட்டிங் பாஸ்டர். இல்ல அது ஒரு செக்குலர் மீட்டிங், அரசியல் மீட்டிங். அது அந்த மனுஷன் ஸ்பிரிச்சுவல் மேனா? ஏரோது கிடையாது. இல்ல அவன் புறஜாதி மனுஷன் ஆச்சே, புறஜாதி மனுஷன் தானே. அவன் என்ன கன்வென்ஷன் கூட்டமா நடத்தினா? அவன் என்ன எழுப்புதல் கூட்டமா நடத்தினா? ரிவைவல் பிரேயரா நடந்துச்சு? அவன் சாதாரணமான ஒரு ராஜா எழும்பி வந்து ஜனங்களுக்கு உரையாற்றுகிறார். அது ஒரு செக்குலர் மீட்டிங். ஆனா அங்கேயும் தோத்திரம் பரலோகத்தினுடைய பிரதிநிதி வரத்தான் செய்திருக்கார். பத்திரிகையாளர் உள்ளதான் இருந்திருக்கார். அல்லேலூயா.
சில நேரத்தில் இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும் பொழுது நம்முடைய காவல்துறை அதிகாரிகளில் சிஐடி நண்பர்கள் அதிகாரிகள் வந்து இருப்பாங்க. நம்ம கூடவே 10ல் 11 இருப்பாங்க. நம்ம கூட 11ல் 11 12 இருப்பாங்க. நமக்கு தெரியாது, ஏதோ சபையில் இருக்கிற விசுவாசி வந்திருக்கிறார் அப்படி நம்ம நினைப்போம். அவர் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்ல? அதே மாதிரிதான் செக்குலர் மீட்டிங் நடந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்ல நடந்தாலும் சரி, ஆண்டவர் பரலோகத்தில் சொல்லுவார், ஒரு நாம் தூதனுக்கு நம்பரை சொல்லி, இந்த 711 இங்க வா, தோத்திரம் OMCL கன்வென்ஷன் நடக்கு, என்ன நடக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு வா. இது இங்க கன்வென்ஷனுக்கு மட்டும் இல்ல, அரசியல் மேடையா இருந்தாலும் சரி, உலகத்தில் 2 3 பேர் எங்க கூடனாலும் சரி, அங்க பரலோக பிரதிநிதியை பார்க்க முடியும். எதுக்கு தெரியுமா? யாரு என்ன பேசினாலும் சரி, மகிமை தெய்வத்துக்கு வருதா? அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, நிறைவானாலும் சரி, குறைவானாலும் சரி, ஆவிக்குரிய உலகமானாலும் சரி, உலகத்துக்குரிய காரியமானாலும் சரி, இன்றைக்கு ராத்திரி அத்தனை பேருக்கும் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் மகிமை ஒரே ஒரு குறியது, அது தெய்வத்திற்கு மட்டுமே. அல்லேலூயா. அதனால தான பைபிள் சொல்லுது, தேவன் தன்னுடைய மகிமையை விக்கிரகங்களுக்கு என்ன செய்ய மாட்டாராம், கொடுக்க மாட்டார். மகிமை யாருக்கு சொல்லுங்க? மகிமை யாருக்கு? எப்ப அவன் புகழட்டுப்பா, நம்ம என்ன சொல்லணும்? எல்லாம் தேவ கிருபை. முடிஞ்சு போச்சா? எப்ப தேவனுடைய சத்தம் போல இருக்கு, எல்லாம் தேவ கிருபை. ஆமை தோத்திரம். நீ எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? எல்லாம் தேவ கிருபை. நீ எவ்வளவு பெரிய செல்வம் வச்சிருக்க, எல்லாம் தேவ கிருபை. அப்ப எந்த இடத்திலே தேவன் மகிமைப்படுகிறாரோ அங்கே சோதனைக்கு தப்பி விடுகிறோம். ராமேன் சொல்லுங்க. சொல்லுது புரியுதாயா? ஜபிக்கும் பொழுது சோதனைக்குட்படாமல் தப்பிக்கொள்ளுகிறோம். அதுதான் இயேசு சொல்லுகிறார், ஜபிக்கும் பொழுது சொல்லி எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். அப்ப ஜபிக்க தவறினால் பிரச்சனை தான். இங்கே அடுத்து சொல்லுகிறார், யா ஒருத்தன் இருந்தா அவன் தேவனை மகிமைப்படுத்த தவறினான், உடனே அவனுக்கு அடி விழுகிறது, புழு புழுத்து செத்தான். அப்போ நான் சாகும் பொழுது இந்த ஏரோதை போல சாகக்கூடாது, நான் சுகமாய் சமாதானமாய் தேவனை மகிமைப்படுத்தின ஒரு முடிவு வரணும்னா, தெய்வம் எனக்கு தந்த ஆயுசு காலத்தில் தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு தருணத்தையும் நான் மிஸ் பண்ணவே கூடாது. சொல்ல புரியுதா இல்லையா? ஜோரா கைத்தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அருமை அருமை. அல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம். தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு தருணங்கள் கூட, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு தருணங்களை கூட நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. தேவனை மகிமைப்படுத்த தான் நிறைய பேரை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருந்திருக்காருனே. அப்ப இன்னைக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே முதலாவது கடந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்துவதில் இன்னும் வேகம் கொள்ளுங்கள். இதை செய்தால் தேவன் மகிமைப்படுவார் என்று உங்கள் ஊழியர் மூலமாய் கர்த்தர் சொல்லுவாரானால் அதை கப்புன்னு பிடிச்சுக்கோ. இதை செய்யுங்கள், தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்லுவாரே, ஆனால் அது அப்படியே பிடிச்சுக்கிடுங்க. தேவனை மகிமைப்படுத்துறது ஆவியில நிரம்பும் பொழுதோ, அந்நிய பாஷை பேசும் பொழுதோ, ஆமை காணிக்கை செலுத்தும் பொழுது மட்டுமல்ல. அதாவது எடுக்கக்கூடாத இடத்தில் இருந்து ஒரு பொருளை ஒருவன் எடுத்துக் கொள்ளுகிறான். அதனால் ஆமை தோத்திர இஸ்ரவேல் மக்கள் தொடர்ந்து யுத்த களத்திற்கு செல்லும் பொழுது தோல்வி வருகிறது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பா முந்தின பட்டணத்திலே எடுக்க கூடாததை எடுத்தபடியினால் இந்த தோல்வி வந்துச்சு. இப்ப சீட்டு போட்டு உரியவனை கண்டுபிடித்து விட்டார்கள். அப்ப அவனை கொண்டு நிறுத்திவிட்டு யோசுவா பேசுகிறார், என் மகனே, நீ உண்மையை சொல்லி நீ தேவனை மகிமைப்படுத்து. அப்ப தெய்வத்தை மகிமைப்படுத்துவது வெறும் பாடல், வெறும் ஆராதனை, வெறும் ஜெபத்தில் மட்டுமல்ல, நம்முடைய ஜீவிதத்தில் எந்த இடத்தில் எல்லாம் உண்மை வெளிப்படுகிறதோ அந்த இடத்தில் எல்லாம் தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நான் சொல்றது ஒரு புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. பொழுது போனபடியினால் வேதம் எடுக்க நேரம் இல்லை. இன்று இரவில் ஆண்டவர் தான் சொல்லுகிறார், சிலர் சோதனைக்கு சிக்காதிருக்கும்படி, தப்பிக்கொள்ளும்படி ஜெபத்தை கூட்டணும்.
ஆனால் சில சோதனைக்கு உட்படாதிருக்கும்படி தேவனை மகிமைப்படுத்த கிடைக்கிற ஒரு தருணத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி கூட இந்த மைதானத்திலே இந்த சத்தத்தின் எல்லையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தானே வந்திருக்கிறோம். ஒரே ஒரு கணம் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு காரியத்தை அமை ஸ்தோத்திரம், சோதனையை சிக்க வைக்கிற தப்பமை உட்படுத்துகிற இன்னொரு காரியத்தை கூட சொல்லிவிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கிருபை தருவாராக. 1 தீமோத்தேயு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனுடைய 9ஆம் வசனத்தையும் 10வது வசனத்தையும் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், ஐஸ்வர்யவான்களாகும்படி விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரின் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லாமல்ல. உங்களுக்கு போர் அடிக்குதா உங்களுக்கு? இல்ல ஆமா. இங்கே நீங்க புரியற மாதிரி ஒண்ணு சொல்லவா? இந்த வசனத்தை சுருக்கி புரியற மாதிரி சொல்றேன். அந்த 9ஆம் வசனத்தை படிங்க. ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படி விரும்புகிறவர்கள், அப்படியே பிடிச்சுக்கிடுங்க. கடைசி வார்த்தையை வாசிங்க. விழுகிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி விரும்புகிறவர்கள் சிலர் சீக்கிரம், சிலர் கொஞ்சம் லேட் ஆகி, சிலர் சீக்கிரம், சிலர் கொஞ்சம் லேட் ஆகி விழுகிறது. வெயிட்டுக்கு ஏற்றபடி விழுவாங்க. அதை பிறகு பேசுவோம், நமக்கு நேரம் இல்லை இன்னைக்கு. அப்போ மனிதனை சோதனையில் சிக்க வைக்கிற இன்னொரு பிரச்சனை அவனுடைய ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்ற விருப்பம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால என்ன பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாடமே. எனக்கு ஆரம்பத்தில் நம்ம எல்லாம் விழுந்து அப்படியே அவர் இப்போ டைப்பா படிச்சு வந்த ஆட்கள். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், ஒரு நாளும் உன்னுடைய செய்தி என் ஜனங்களுக்குள்ளே பண ஆசையை கொண்டு வரக்கூடாது. என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். ஒரு நாளும் உன்னுடைய செய்தி என் ஜனங்களுக்குள்ளே, உன் செய்தியை கேட்கிறவர்களுக்குள்ளே பண ஆசையை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய செய்திக்காக நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே ஒரு நாளும் என்னுடைய செய்தியினால் யாருக்குள்ளே உலகாசை வந்து விடக்கூடாது. ஒரு நாளும் என்னுடைய பிரசங்கத்தினாலே எவருக்குள்ளேயும் ஒரு பண ஆசை, ஒரு பதவி ஆசை, ஒரு உலகத்தின் மேல் நாட்டம் வரவே கூடாது ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், பண ஆசை. வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி விரும்புகிறவர்கள் என்ன செய்வாங்க? விழுவான். அல்லேலூயா. அப்ப என்னை விழப்பண்ணுகிறது பைபிள் அதானே சொல்லுகிறது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவித எதுல சிக்குவாங்கல, எதுல விழுவாங்க? ஒன்று சோதனையில் விழுவார்கள், கண்ணியில் விழுவார்கள், கேட்டில் விழுவார்கள், அழிவில் விழுவார்கள், மதிகேடுமான சேதமான இச்சையில் என்ன செய்வாங்க? விழுவாங்க. அப்போ ஒன்னு புரிஞ்சுக்கிடணும், ஜெபிக்க கிடைக்கிற தருணங்களை மிஸ் பண்ணக்கூடாது. ஜெபித்தால் சோதனைக்குட்படாதபடி தப்பலாம். தேவனை மகிமைப்படுத்த கிடைக்கிற தருணங்களை மிஸ் பண்ணக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்தினால் மனுஷனால் வருகிற புகழ்ச்சியினால் வருகிற அந்த சோதனையில் இருந்து நம்ம என்ன செய்தரலாம்? தப்பிடலாம். இங்க சொல்லுகிறார், தெய்வ பிள்ளைகளே, ஐஸ்வர்யவன் ஆகும்படி விரும்புதல் இது சோதனையில் விழப்பண்ணும். அடுத்த வசனத்தை கூட ஒண்ணு படிக்கட்டுமே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேகர் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு மனுஷன் ஞாபகம் வரும்.
6000 பிசாசுகளை தன்னகத்தை கொண்டவன் கல்லை எடுத்து தன்னைத்தான் என்ன செய்தான்? காயப்படுத்தி கொண்டான் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அவனை பைத்தியக்காரன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வெளியே தெரியாத நிறைய பைத்தியங்கள் அலையுது. அவனை கண்டா தெளிவா தெரியும். அவன் வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்தான், சங்கிலியினால் கட்ட முடியாதவனாய் இருந்தான், கல்லறையில் படுத்தவனாக இருந்தான், கூவுகிறவனாய் இருந்தான். இப்ப இன்னைக்கு இருக்கிறவர்கள் அப்படி அல்ல. இது ஒண்ணும் செய்யல. இப்ப உள்ளவங்க என்ன செய்யறாங்க? ஒரே ஆசை, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இடம் இன்னும் வேணும், பணம் இன்னும் வேணும், பதவி இன்னும் வேணும். இந்த அத்தியாகரம் தான் பலரை நாசமாக்கினது. கரிம்படி கிடைச்சா அப்போ ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அப்போ அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரே சோதனை. பிசாசு பயங்கரமா போராடுதான். பாஸ்டர் எங்க போராடுன? நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்த நம்ம எல்லைக்குள்ள அவனுக்கு என்ன வேலை? நம்ம அடிக்கடி சொல்லு, இரும்பு கடையில எறும்புக்கு என்ன வேலை? பேக்கரி கடையில எறும்பு வரும், நியாயம் இருக்கு. இரும்பு கடையில எறும்பு என்னத்துக்கு வந்து? அது கடிக்க முடியாது, அது போல எழுதிட்டு போகும். எறும்புக்கு அறிவு இருக்கு. இது இரும்பு கடை, நம்ம போக முடியாது, கடிச்சா கடிபடாது. அல்லேலூயா. தெய்வ மக்களுக்குள்ள அடிப்படை என்னுடைய கணக்கு தான். விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் பொழுது வர வேண்டிய விடுதலை தானா வரும். வர வேண்டிய விடுதலை தானா வரும். யாரும் தலையில கை வைக்க வேண்டாம். தேவனுடைய வசனம் ஒரு மனிதனுக்குள்ள வெளிப்படும் பொழுது விடுதலை தானா வரும். இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், இந்த ராத்திரி முதல் சில மாற்றங்கள் குடும்பங்களில் ஆரம்பிக்கும். வாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல் பார்க்கலாம். மாற்றம் ஆரம்பிக்கணும். சும்மா கதை விட்டுட்டு போகவா? அல்லேலூயா. அவன் சோதனையில் அகப்படுவான். யா அமை தோத்திரம், அமை பண ஐஸ்வர்யவன் ஆகும்படி. அப்ப இந்த இடத்துல முதல்ல சொன்ன ஜோம் பண்ணுங்க, சிக்க வேண்டியது வராது சோதனையில. இரண்டாவது சொல்ற மகிமைப்படுத்த தவறாதீங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, சோதனையில சிக்க வேண்டியது வராது. ஆனா இங்க ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார், இதை செய்ய சிக்க வேண்டியது வராது. எது? அதனுடைய 6ஆம் வசனத்தை படிங்கம்மா பாருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய, இருக்கிறது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எவ்வளவு பயங்கரம் இல்லையா? அல்லேலூயா. தெய்வம் நமக்கு தந்தது போதும். கர்த்தர் நடத்துறார். இல்லாத காலங்களிலும் தெய்வம் நடத்தினார். இப்பொழுது இருக்கிறது இப்போ நடத்துவார். இனி எனக்கு எது தேவையோ அதை தந்து அவர் நடத்துவார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த சத்தியம் புரிஞ்சவங்க மட்டும் கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போதும் என்ற மனம், போதும் என்ற கர்த்தர் நடத்துறார். இல்லாத காலத்தில் தெய்வம் நம்ம நடத்தலையா? நடத்தினாரே. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒன்னு சொல்லவா, நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் இந்த உலகத்துல மனுஷனை படைப்பதற்கு முன்னே மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்த பின்புதான் தெய்வம் மனுஷனை படைச்சார் இல்லையா? மனுஷனை படைச்சு உட்கார வச்சுட்டு உனக்கு என்ன வேணும்? நேந்திரம்பழம். நேந்திரம்பழம் உண்டாவதாக. ஏத்தம்பழமே ரபோஸ்டா வேணும், ரபோஸ்டா உண்டாவதாக. இப்படி ஒன்றும் செய்யல. எல்லாவற்றையும் படைத்த பின்பு அதை ஆளுவதற்கு தேவன் மனிதனை படைத்தார் என்றார். எனக்கு ஒரு குடும்பம், எனக்கு ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு பிள்ளை, எனக்கு ஒரு ஊழியம், எனக்கு ஒரு தரிசனம், எனக்கு ஒரு சபை, எனக்கு ஒரு வாழ்க்கையை தெய்வம் தந்திருப்பாரனால் அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் இந்த பூமியில தெய்வம் ஆயத்தப்படுத்தின பின்புதான் எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருப்பார். இந்த விசுவாசம் உள்ளவர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஏன் இந்த ராத்திரியில் மகிமைப்படுத்த கூடாது? அல்லேலூயா. அப்ப இப்ப எனக்கு சோதனைக்குள் சிக்காமல் இருக்க, சோதனைக்குட்படாமல் இருக்க, இப்ப எனக்கு ஒண்ணு கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கார். அல்லேலூயா. சிலரை பார்த்திருக்கிறீங்களா? தோத்திரம். அம்பானிக்கு மொத்த சொத்தை எழுதி கொடுத்தாலும் நல்லா இருக்கலான்னு கேட்டா என்னத்தை சொல்லு, இப்படித்தான் எடுத்தான். அவன்கிட்ட 10 ரூபாய் இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியப்படாது. இந்தியா மொத்தமும் எழுதி கொடு, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, என்னத்தை சொல்லுன்னு இழுப்பான். உடனே புரிஞ்சா சாத்தான் வலை வீசுறான், கிளம்பிடணும். ஆண்டவன் நம்மள நல்லா தானே வச்சிருக்கா.
இந்த வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவ்வளவுதான். இழப்புகள் யாருக்கு வரல? இழப்புகள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாத்தின் நடுவில் கிருபையா வச்சிருக்கார். தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு. அப்போ 3 காரியங்கள் என்னை தப்பு பண்ணுதல்லம்மா. 1 என் ஜெபம், 2 என்னை தேவனை மகிமைப்படுத்தும் குணம், 3 போதுமென்ற மனம். இந்த 3 இருக்கிறவனை ஒரு நாளும் அவன் சோதனைக்கு உட்பட வேண்டியது வராது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஆளு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 1 கோடி ரூபாய் கிடைக்குமா? 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 1 கோடி ரூபாய் கிடைக்குமா? எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஒருத்தர் அவருடைய பிள்ளைய படிக்க வைக்க முடியலன்னு சொல்லி எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக வந்திருந்தார். அவர் வந்திருந்த அழுததை கண்டு நானும் என்ன செய்தேன், அந்த தவணை முறையின் அத்தனை ஃபீஸையும் நான் கட்டி அவன் டைரக்டா காலேஜுக்கு பே பண்ணிட்டேன். ஒரு 2 வாரம், 2 இல்ல 1 மாசம் இருக்கும். மார்த்தாண்டத்தில் நிக்கிறேன். ஒரு காவல்துறை நண்பரை பார்த்தேன். அவர் என் கூட பேசிட்டு இருக்கும் பொழுது, பாஸ்டர் பெரிய தலைவலியா இருக்குன்னார். என்னன்னு அவர் சொல்லுதார், என்கிட்ட ஃபீஸ் கட்ட வாங்கிட்டு போனார்ல 67 லட்சம் கொடுத்திருக்கான் இந்த ஆளு. எத்தனை லட்சம்? என்ன நீங்க ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிறீங்க? பாஸ்டர் ஓப்பன் மீட்டிங்ல தான் பேசுறேன். என் பிரசங்கம் இப்படித்தான் இருக்கும். நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டே போல இருக்கு. குளுக்கோஸுக்கான ஒரு வாய்ப்பும் இல்லை. நீங்க தான் அல்லேலியா சொல்லி குளுக்கோஸை ஏத்திக்கிடணும். கை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அருமை. அது 60 எதுக்கு 67 கோடி. அப்ப இந்த 67 கோடி கிடைச்சா இவனுக்கு அது கெதியோ? ஆர்க்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போவான் இல்லையா? நல்ல வேலை கிடைக்கல. அதுக்கு அவசியம் என்ன? உன்னை அழைத்தவர் கர்த்தர் தானே, நடத்துறாரா இல்லையா? எவ்வளவு நல்ல தெய்வம் ஐயா. போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி என்னை சோதனைக்குட்படாமல் என்னை தப்ப பண்ணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் நடத்துவார். இந்த நம்பிக்கை உடையவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ராத்திரி படிச்சது உட்படக்கூடாத சோதனை. அப்ப நம்ம எதையெல்லாம் கூட்டணும்? இந்த முதலாவது நாள் எதையெல்லாம் கூட்டணும்? நம்பர் 1 பிரேயர். 2வது தேவனை மகிமைப்படுத்த கிடைக்கிற தருணங்களை மிஸ் பண்ணக்கூடாது. 3வது எனக்குள்ள நான் மாற்ற வேண்டிய ஒன்று, கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கார். சொல்லுங்க. போதும் என்ற மனம். கர்த்தர் என்ன எப்படித்தான் வச்சிருக்கார்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்ல முடியலையோ? நல்லா இருக்கா இல்லையா? கண்ணாடியில பார்த்துட்டு தானே சொல்லுதியா? நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்மளை உருவாக்கி ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இப்ப நான் பரிசுத்தாவியை பத்தி பேசல, ரட்சிப்பை குறித்து பேசல, சோதனையிலிருந்து தப்புவதற்கான வழியை பேசியிருக்கேன். இந்த வசனம் உண்மைங்கிறத ஆவியானவர் இப்ப நிரூபிப்பார். ஆனா இவ்வளவு நேரம் ஆண்டவர் பேசியாச்சு. இனி நம்ம தீர்மானிக்கணும். என்ன தீர்மானிக்கணும்? விட்ட ஜபத்தை இன்னைக்கு என்ன செய்யணும்? ஒன்னு ஆரம்பிக்கணும். மறந்த ஜப ஜீவிதம் இன்றைக்கு மறுபடியும் பொடி தட்டி எடுக்கணும். இரவு ஜபங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கணும். அதிகாலை ஜபம் இன்றைக்கு ஆரம்பிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. விட்டு போன உபவாச ஜபம் இன்னைக்கு நம்ம எடுக்கணும். என்ன? மறுபடியும் எழும்பி இருங்கப்பா. தேவன் எல்லாம் நன்மைக்கா முடிய பண்ணுவார். 2வது தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. புகழ்ச்சியில் என்ன செய்யக்கூடாது? சிக்கக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை மகிமைப்படுத்த சோதனைக்கு நம்ம என்ன செய்யலாம்? சோதனைக்கு தப்பிக்கிட்டே இருக்கலாம். போதும் என்ற மனம். இது ஒரு மனிதனில் இருக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, அவர்கள் மேல் தேவ கிருபை பூரணமா இருந்துச்சு. எது இருந்துச்சு? தேவ கிருபை பூரணமா இருந்துச்சு. இன்றைக்கு இந்த கன்வென்ஷனை முடிச்சு போகும் பொழுது அந்த கிருபையின் பரிபூரணத்தோட வெளியே போனோம். எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்ப எழும்புங்க, ஜெபம் பண்ணுவோம். நேரம் சரியாக 9:28. நான் சொன்னதை விட 10 நிமிஷம் அதிகமாயிட்டு. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
இந்த இரவில் பரிசுத்த கர்த்தர் நம்மோடு அவர் பேசி இருக்கிறார். நம்மோடு அவர் பேசி இருக்கிறார். இந்த இரவு நேரத்தில் ஒரே ஒரு கணம் கண்களை மூடி, உட்படக்கூடாத சோதனை, சபைகள் உட்படக்கூடாத சோதனை, தேவ ஊழியர்கள் உட்படக்கூடாத சோதனை, தேவ ஜனங்கள் உட்படக்கூடாத சோதனை. இன்றைக்கு ராத்திரி பொழுதில் எத்தனை பேரோடு தேவன் பேசினார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் பேசினது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். ஒரே ஒரு கணம் கண்களை மூடி, ஒரே ஒரு கணம் கண்களை மூடி, உங்களால் முடியுமானால் உங்க 2 கரங்களையும் சற்று உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி இந்த 3 காரியங்களை உங்கள் வாய் திறந்து உச்சரிக்க முடியுமா? 1, ஜெபம். என் குடும்பத்திலே நான் சோதனைக்கு உட்படாதிருக்கும்படிக்கு என் ஜெபம் கூடணும் இல்லை. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர்ட்ட கேட்கிறீங்களா? இந்த மைதானம் முழுவதும் தேவ மகிமை நிரம்பி வருகிறது. இப்ப என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இழந்த ஜெபம், இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நமக்குள்ளே பற்றி எறிந்த ஜெப ஜீவியம், அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்றைக்கு தேவன் நமக்குள் கொளுத்தின அதே ஜெப வாழ்க்கை, உன்னுடைய வாலிபத்திலே என் சமூகத்தின் அழுத கண்ணீரின் ஜெபம் மறுபடியும் ஆரம்பிக்கப்படுமானா, இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வைத்திருக்கிற மகிமையை இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமை கொப்பானவைகள் அல்லவே. ஒரு மகிமை பொருந்தின ஆரம்பத்துக்காக இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் இழந்த ஜெபத்தை, விட்டு போன ஜெபத்தை, விட்டு போன தேவனுடைய உறவை இன்றைக்கு ராத்திரி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் கொஞ்சம் சத்தம் உயரட்டுமே. அம்மே, அண்ணன், அக்கா, உங்களால கை உயர்த்த முடியலன்னு விட்டுருங்க. உங்க கைகளை நெஞ்சு மேல வச்சிருங்க. வயது முதிர்ந்தவர்கள் அதிகமான பேர் இருக்கிறீங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மங்கி கிடக்கிற சில விளக்குகளை நான் கொளுத்த போகிறேன். ஜெபம் என்று சொல்லுகிற ஒரு ஆயுதம், ஜெபம் என்று சொல்கிற ஒரு விளக்கு, ஜெபம் என்று சொல்கிற ஒரு மகிமையான ஆயுதம் சில வீடுகளில் ஆரம்பிக்க போகிறது. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள், உங்களால் எவ்வளவு சத்தமாய் ஜெபிக்க முடியுமோ, எவ்வளவு சத்தமாய் ஜெபிக்க முடியுமோ இப்ப ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எஸ், Thank you. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் உங்கள் நடுவிலே கிரியை செய்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் மிக தெளிவா சொல்லுகிறார், அநேகரை சோதனையின் விளிம்பில சத்துரு நிறுத்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபம் என்கிற ஆயுதத்தை இன்றைக்கு ராத்திரி இந்த தேசத்திலே என் தேவன் தாராளமாய் தருகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சில சோதனையின் முகத்தை முறிக்கும்படியாக இன்றைக்கு ராத்திரியிலே சில தேவ பிள்ளைகளின் மேல் ஒரு ஜெபாபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அது தேவை என்று சொல்கிறவர்கள், விரும்புகிறவர்கள் கைகளை தட்டியே ஆண்டவரை மகிமைப்படுத்த கூடாது. இந்த மைதானம் முழுவதும் ஒரு தேவ மகிமை, இந்த மைதானம் முழுவதும் ஒரு தேவ வல்லமை, இந்த மைதானம் முழுவதும் தேவனுடைய வல்லமை. இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகர் விட்ட ஜெபம் இன்றைக்கு ராத்திரி ஆரம்பிக்க போகிறது. சில குடும்பங்களை நெருங்கி வருகிற சோதனைக்காரனை கர்த்தர் தெறிக்க பண்ண போகிறார், தெறிக்க பண்ண போகிறார். உங்கள் முழங்கால் சத்துருவை தெறிக்க பண்ண போகிறது, உங்கள் முழங்கால் சத்துருவை தெறிக்க பண்ண போகிறது, உங்கள் ஜெபம் சத்துருவை ஜெயிக்க தெறிக்க பண்ண போகிறது. சில சோதனையை இன்றைக்கு ராத்திரியில் நீங்கள் உட்படாதபடி அவைகளை தாண்டுகிற ஒரு ராத்திரி, அதற்கான ஒரு தேவ கிருபை இன்று இரவில் வைக்கப்படுகிறது. துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கா என் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆமென், மகிமைப்படுத்த தவறினவனை தேவன் ஆமென் தோத்திரம் அடித்தார். ஆனால் எவன் ஒருவன் தேவனை
மகிமைப்படுத்துகிறானோ அவன் குடும்பத்திலே சோதனை காண நெருங்குவது இல்லை, சோதனை நெருங்குவது இல்லை. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஆராதிக்கிற, என்னை சேவிக்கிற, என்னை மகிமைப்படுத்துகிற, என்னை மகிமைப்படுத்துகிற, என்னை உயர்த்துகிற என் அன்பு பிள்ளைகளை நான் வேலை அடைப்பேன். இன்றைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவருடைய கரம் சில பிள்ளைகளை சுற்றிலும் வேலை அடைக்கிறது. உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய துதி, உன்னுடைய ஸ்தோத்திரங்கள், உன்னுடைய ஜெபம் இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், அது உன்னுடைய வேலை. ஒருவர் உட்படக்கூடாது, ஒருவரையும் உட்படுத்தி விடக்கூடாது. இந்த இரவில் ஆண்டவர் சொல்லுகிறார், போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி இது எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய சொத்து. லேவியனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இந்த பூமியிலே வேறொரு காணியாட்சி வேண்டாம், நான் தான் உன்னுடைய காணியாட்சி. இன்றைக்கு ராத்திரியிலே யாரும் இல்லை என்று வருத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சொத்து நானே, உன் சுகம் நானே, உன்னுடைய ஆரோக்கியம் நானே, உன் எதிர்காலம் நானே. லேவியனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்குரிய ஒரே காணியாட்சி நான் தான் உன்னுடைய காணியாட்சி, நான் தான் உன்னுடைய காணியாட்சி. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் ஒரே ஒரு கணம் உங்க ரெண்டு கைகளை ஒரே ஒரு கணம் உயர்த்தி, ஆண்டவரே சோதனைக்குட்படாதிருக்க என் கைகளை நீர் பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. தெளிவா சொல்றேன். ஆமென், தோத்திரம். இந்த ஊழியத்தில் இந்த நாள் முதல் ஒரு பெரிய மாறுதலை பார்ப்பீங்க. கர்த்தர் அநேகருடைய கைகளை அவர் இறுக பிடிக்கிறார். அப்பா, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, தனியாக நின்று கொண்டிருக்கிறேன், இனி என்னை பிடித்து நடத்துவதற்கு யாரும் இல்லை என்று தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என் சத்தம் கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உன் கைகளை அவர் பிடிக்கட்டும் கொடு, உன் கைகளை அவர் பிடிக்கட்டும் கொடு, உன் கைகளை அவர் பிடிக்கட்டும் கொடு. பைபிள் சொல்லுகிறது, அவரை நம்பி வெட்கப்படாதிருந்தார்கள், அவரை நம்பி வெட்கப்படாதிருந்தார்கள். இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ராத்திரி தனது வாழ்க்கையில் என் கரத்தை பிடித்துக் கொள்ள விரும்புகிற என் பிள்ளைகளை இனி மூழ்கி போக நான் விடுவது இல்லை. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராது. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, வல்லவரே ஜீசஸ். வல்ல ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று சொல்லி அநியாயத்திற்கு கரம் நீட்டுகிறவர்கள் ஒரு முறை கூட சத்தம் உயர்த்தி, நல்லவரே ஜீசஸ், வல்லவரே, ஆராதனை ஆராதனை. இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த 3 நாட்கள் கூடுகை முடியும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் புதியதொரு ஆரம்பம் பார்க்க முடியும். இந்த இரவில் நமக்குரிய நேரம் ஆண்டவரே, நம்முடைய பாதத்தில் முழங்கால் படியிடவும், உம்மை மகிமைப்படுத்தவும், நீர் எனக்கு தருகிற சுதந்திரத்தை பிடித்து ஓடுவதற்கும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் தராத ஒரு நன்மை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர்தான் என் சொத்து, இயேசு எனக்கு போதும் பாஸ்டர் என்று சொல்லுகிறவர்கள் யார் இருந்தாலும் உங்க வலது கரத்தை மட்டும் உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும். தேங்க்யூ. உயர்த்தப்படுகிற கரங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களை தேடி வருகிறது, இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருப்பேன், நான் உன்னுடனே கூட இருப்பேன்.
நான் உங்களுடனே கூட இருப்பேன். இந்த வார்த்தையை மிஞ்சின ஒரு வாக்குத்தத்தமே கிடையாது. எப்ப இன்னைக்கு இரவில் உன்னோடு கூட உன் வீட்டுக்கு வருவேங்கிறது அடையாளம். இந்த இரவில் உன்னோடு கூட நான் உன் வீட்டுக்கு வருவேன். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபம், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளின் கிரியைகளை சுட்டரிக்க சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்றைக்கு ராத்திரி இந்த இடத்தில் பாரத்தோடு இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், அவருடைய இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்கள், அவருடைய இருதயத்தில் இருக்கிற துக்கம் இயேசுவின் நாமத்தில் அவர்களை விட்டு விலகி போவதாக புதியதொரு ஆரம்பம் குறிக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.